திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள். நான் உங்க பத்திரிகையாளர் விஜயானந்த் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்கவிருப்பது ஹனுமன் ஜெயந்தி சிறப்புகள் குறித்தும் ஆஞ்சநேயர் ஜனனம் குறித்தும் பார்க்கவிருக்கிறோம். அதோடு இந்த ஹனுமன் ஜெயந்தி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அயோத்தியில் ஸ்ரீ ராமபிரானுக்கு ஆலயமானது கட்டப்பட்டு வரும் 22ஆம் தேதி மகா கும்பாபிஷேகமானது நடைபெறுகிறது. உலகம் முழுவதும் இந்த வைபவத்தை சிறப்பாக கொண்டாட திட்டமிட்டுள்ளனர். எனவே ராம பக்தரான ஸ்ரீ ஆஞ்சநேயரின் ஜெயந்தி மாதத்தில் இந்த கும்பாபிஷேகமானது நடைபெறுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஹனுமன் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாட எல்லாம் வல்ல ராமபிரானை வணங்கி முதலில் நேயர்கள் அனைவருக்கும் ஹனுமன் ஜெயந்தி வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அதோடு ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கத்தையும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவிற்கு செல்லலாம். வாருங்கள். திரேதாயுகத்தில் குஞ்சகன் என்ற மன்னன் இருந்துள்ளான். அவனுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துள்ளான். குழந்தை இல்லையே என்ற ஏக்கத்தில் சிவபெருமானை எண்ணி கடும் தவம் புரிந்துள்ளான். அவனுடைய தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவன் முன் தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் என கேட்கிறார். உடனே குஞ்சகன் சிவபெருமானிடம் எனக்கு அழகான ஆண் குழந்தை வேண்டும் என கேட்கிறார். சிவபெருமான் உன்னுடைய கர்ம வினையை பொறுத்து உனக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை, அழகான பெண் குழந்தை உனக்கு உண்டு. அந்த பெண் குழந்தை மிகுந்த ஞானமும் அதீத பக்தியும் கொண்டவளாக பிறப்பாள் என வரம் கொடுக்கிறார். இவரும் குழந்தையே இல்லாமல் இருப்பதற்கு பெண் குழந்தையாவது கிடக்கிறதே என சிவபெருமானிடம் அந்த வரத்தை பெற்றுக் கொள்கிறார். இருப்பினும் அந்த பெண் குழந்தை மூலமாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். எனவே உனக்கு பேரன் ஆண் குழந்தையாக பிறப்பான். அவன் மூலியமாக இந்த உலகத்திற்கு பல நன்மைகள் நடக்கும். எனவே இந்த பெண் குழந்தையை நீ அழகாக வளர்த்து தேவலோகத்திற்கு உதவிகள் செய்ய அனுப்புவாயாக என சிவபெருமான் வரமளித்து செல்கிறார். அந்த சிவபெருமானின் வரத்தின் பலனாக குஞ்சரனுக்கு அழகான பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தைக்கு அஞ்சனை என பெயர் சூட்டி சீரும் சிறப்புமோடு வளர்த்து வருகிறார். சிவபெருமான் கூறியபடியே தேவலோகத்தில் பிரம்மாவிற்கு சேவையில் செய்யும்படி கட்டளையிட்டு தேவலோகத்தில் அனுப்பி வைக்கிறார். ஒரு கட்டத்தில் தேவலோகத்தில் வளரும் அஞ்சனை வனப்பகுதிக்கு செல்கிறார். அங்கு ஒரு முனிவர் கடும் தவம் மேற்கொண்டு வருகிறார். முனிவரை சுற்றி எறும்பு கூடு கட்டி ஒரு மிகப்பெரிய புட்டு ரூபத்தில் மாறி இருக்கிறார் அந்த முனிவர். அதை பார்க்கும் அஞ்சனை பார்ப்பதற்கு குரங்கு போல் காட்சியளிப்பதை கண்டு அந்த புற்றின் மீது சில பழங்களை வீசி எறிகிறார். இதனால் முனிவரின் தவம் கலைந்து விடுகிறது. கோபத்துடன் எழுந்த முனிவர் அந்த தேவ கன்னியை பார்த்து ஒரு சாபம் இடுகிறார். என்னுடைய தவத்தை கலைத்ததற்காக உனக்கு குரங்கு போல் முகம் மாறிவிடும் என சாபம் இடுகிறார். உடனே அழுது பிறண்டு தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த முனிவரிடம் மண்டியிட்டு சாப விமோசனம் கேட்கிறார் அஞ்சனை. அப்பொழுது நீ பார்ப்பதற்கு குரங்கு போல் இருந்தாலும் உனக்கு வரவிருக்கின்ற கணவர் மிகுந்த அன்பானவர், பாசமானவர், உனக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்வார். என்றைக்கு உங்கள் இருவருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறதோ அன்றைய தினம் உன்னுடைய என்று அந்த உனக்கு பிடித்த மலானலை நீ மணக்கிறாயோ அன்றைய தினம் உன்னுடைய குரங்கு முகம் மாறி சாதாரண பெண் ரூபத்திற்கு நீ மாறுவாய் என அந்த முனிவர் வரமளிக்கிறார். அதனைத் தொடர்ந்து வானர தலைவன் கேசரியை பார்த்தவுடன் அஞ்சனைக்கு மனதில் காதல் கொள்கிறது. உடனே இருவரும் திருமணம் செய்து கொள்ள எண்ணுகின்றனர். அந்த முனிவர் கூறியபடியே அஞ்சனைக்கு கேசரியை பார்த்தவுடன் தனது குரங்கு முகம் மறைந்து பெண் முகம் தோன்றுகிறது. அவர்கள் இருவரும் சந்தோஷமாக திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். இருப்பினும் அவர்களுக்கு குழந்தை நீண்ட நாட்களாக பிறக்கவில்லை. இதை எண்ணி இருவரும் கவலை கொள்கின்றனர். இந்த வேளையில் தசரத மகாராஜாவும் தனக்கு குழந்தை இல்லையே என ஒரு மகா யாகத்தை நடத்துகிறார். அந்த யாகத்தின் பலனாக சூரிய பகவான் அவர் யாகத்தின் ரூபமாக தோன்றி தசரத மகாராஜாவிடம் ஒரு இனிப்பை கொடுத்து உங்களுடைய 3 மனைவியாருக்கும் இந்த இனிப்பை கொடுக்கும்படி கட்டளையிடுகிறார். அதன்படியே அந்த இனிப்பை தசரத மகாராஜா தனது மனைவியர் 3 அந்த இனிப்பை கொடுக்கிறார். இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே சிவபெருமான் ஒரு வேலையை செய்கிறார். அஞ்சனைக்கும் கேசரிக்கும் திருமணம் ஆகி இத்தனை ஆண்டுகள் ஆக பிறகும் குழந்தை இல்லையே என இவர்கள் இருவரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தர்ம தேவதையை அவர்கள் இருப்பிடம் நோக்கி அனுப்புகிறார் சிவபெருமான். அவர்கள் முன் தோன்றும் தர்ம தேவதை, நீ திருமலைக்கு சென்று பெருமாளை நினைத்து சிவனை நினைத்து தவம் செய், உனக்கு அந்த தவத்தின் பலனாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என தர்ம தேவதை கூறுகிறார். தர்ம தேவதை கூறியபடியே
ஆஞ்சநேயும் திருமலைக்கு சென்று ஈசனை நினைத்து தவம் செய்கிறார். அந்த தவமானது மிகவும் கடுமையாக இருக்கிறது. அதாவது எதுவுமே உண்ணாமல் காற்றை மட்டுமே சுவாசித்து சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருக்கிறார். அந்த தவத்தின் பலனாக வாயு பகவான் அவருக்கு ஆசிகளை வழங்குகிறார். அதோடு சிவபெருமான் வாயு பகவானிடம் கூறியபடி அந்த அக்னி பகவான் தசரத மகாராஜாவுக்கு கொடுத்த இனிப்பை ஒரு பருந்து எடுத்து வந்து வாயு பகவான் கையில் கொடுக்கிறது. அந்த வாயு பகவான் அந்த இனிப்பை அஞ்சனைக்கு கொடுக்கிறார். அந்த இனிப்பை அஞ்சனை சாப்பிட்டவுடன் அஞ்சனைக்கும் கேசரிக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த ஆண் குழந்தையானது மார்கழி மாதம் அமாவாசை திதியில் மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறது. எனவேதான் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் அமாவாசை அன்று மூல நட்சத்திரம் கூடிய தினத்தில் ஹனுமன் ஜெயந்தி எனப்படும் அந்த ஆஞ்சநேயரனுடைய ஜென்ம நட்சத்திரத்தையும் ஜனனத்தையும் நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட அஞ்சனை மைந்தன் மிகவும் சக்தி படைத்தவர். அதாவது அஞ்சனைக்கும் கேசரிக்கும் மகனாக பிறந்த அந்த ஆஞ்சநேயர் சிவனின் அம்சமாக இருக்கக்கூடியவர். அதாவது பூலோகத்தில் ராமபிரான் அவதாரம் எடுத்து ராமாயணம் தோன்றும் பொழுது அதில் சீத்தை மகாவிஷ்ணு ராமராகவும் லக்ஷ்மி தேவி சீத்தையாகவும் ஆதிசேஷன் லக்ஷ்மணாகவும் தோன்றுவார்கள். அப்பொழுது தன்னுடைய பங்கும் ராமாயணத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆஞ்சநேய ரூபமாக சிவபெருமான் அவதாரம் எடுக்க எண்ணினார். அப்போது பார்வதி தேவி சிவபெருமானை பிரிய மனமில்லாமல் என்னையும் உங்களுடன் கூட்டிச் செல்லுங்கள் என சிவனிடம் கேட்கிறார். அப்படியே ஆகட்டும் என சிவபெருமான் கூறி பார்வதி தேவியை தன்னுடைய வாளில் இணைத்துக் கொள்கிறார். எனவேதான் ஆஞ்சநேயருடைய வாளுக்கு அதிக சக்தி படைத்ததாக நாம் சொல்கிறோம். எந்த விரதமாக இருப்பினும், எந்த நோன்பாக இருப்பினும், எந்த ஒரு வேண்டுதலாக இருப்பினும் ஆஞ்சநேயருடைய வாளில் இருந்து அந்த குங்குமத்தை வைத்து நம்மளுடைய பிரார்த்தனையை தொடங்குவோம். ஏனென்றால் ஆஞ்சநேயருடைய வாளில் தான் எல்லா சக்தியையும் படைத்த அந்த தேவி குடிகொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சக்தி மிக மிக அதீதமானது. அவருக்கு சிவனுடைய அம்சமாக இருப்பதாலும் மகாவிஷ்ணுனுடைய சுதர்சன சக்கரத்தையே விழுங்கி அதன் மூலியமாக சுதர்சன பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றவராக இருக்கிறார். அதோடு மகாவிஷ்ணு வழங்கிய கடாயுதத்தை ஏந்தியபடி இருக்கிறார். வாயு பகவான் தன்னால் அவருக்கு பறக்கக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறார். அதேபோல் சூரிய பகவான் அவருக்கு தன்னுடைய கதிர்களால் ஆஞ்சநேயருக்கு மட்டும் எந்தவித தீங்கும் நேராது என்ற ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அதேபோல் கர்ண பகவானும் தண்ணீரால் எந்தவித ஆபத்தும் நேராது என ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அதோடு நவகிரகங்களும் ஆஞ்சநேயருடைய வாளில் குடிகொண்டிருப்பதால் அவருக்கு நவகிரகங்களாலும் எந்த தீங்கும் ஏற்படாது. இப்படி பஞ்சபூதங்களிலிருந்தும் சக்தி படைத்த அந்த அனுமனுக்கு அதீத பலம் உண்டு. அதனால்தான் ராமாயணத்தில் ராம பக்தனாக ராம தூதுவனாக ராமாயணத்தில் இருந்து அனைத்து விதமான வெற்றிகளுக்கும் தன்னுடைய ஸ்ரீராமருக்கு உதவியாக இருந்து சேவை செய்துள்ளார். அப்படிப்பட்ட அந்த ராமனுக்கு நாளைய தினம், அதாவது 11/1/2024 அன்று ஹனுமன் ஜெயந்தி விழாவானது கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவில் நாம் அனைவரும் கலந்து கொண்டு அந்த ராமபிரானுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். அன்றைய தினம் ஆலயங்களுக்கு சென்று வெற்றிலை மாலை, துளசி மாலை, வடை மாலை, வெண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பித்து அவருடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாக வேண்டும். ஏன் இவையெல்லாம் ஆஞ்சநேயருக்கு செலுத்தப்படுகிறது என்பதற்கும் ஒரு கதை சொல்லப்படுகிறது. அதாவது ஏன் ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் வழங்க வேண்டும் என்றால், ஒரு முறை சீதா பிராட்டி செந்தூரத்தை நெற்றியில் வைத்துக் கொண்டுள்ளார். அப்பொழுது ஆஞ்சநேயர் சீதாவிடம் கேட்கிறார், ஏன் செந்தூரம் வைத்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு சீதா தேவி, இந்த செந்தூரத்தை நான் வைத்துக் கொள்வதால் ராமபிரானுக்கு ஆயுளானது அதிகரிக்கும் என கூறுகிறார். உடனே ராமபிரானுடைய ஆயுள் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கொள்கிறார் ஆஞ்சநேயர். எனவேதான் ஆஞ்சநேயருக்கு செந்தூர காப்பு அணிவிக்கப்படுகிறது. அதே போல் வெற்றிலை ஏன் சார்த்தப்படுகிறது என்பதை பற்றியும் சீதா தேவி சொல்லி இருக்கிறார். ராவணனிடம் சிறைப்பட்டு இருந்த சீதா தேவியை சந்திக்கும் ஆஞ்சநேயர் அவருடைய மோதிரத்தை காண்பித்து ராமர் உங்களை காக்க வந்து கொண்டிருக்கிறார் என செய்தியை சொல்கிறார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த சீதா தேவி ஆஞ்சநேயருக்கு சிரஞ்சீவி பவ என்று சொல்லி அருகில் இருந்த ஒரு வெற்றிலையை கிள்ளி ஆசீர்வாதம் செய்கிறார். அதனால் தான் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையானது அணிவிக்கப்படுகிறது. அதே போல் ஒரு முறை வனவாசத்தின் பொழுது சீதா தேவி ஆஞ்சநேயருக்கு உணவு பரிமாறுகிறார். அவ்வளவு பழங்களை சாப்பிட்ட பிறகும் ஆஞ்சநேயருக்கு அந்த பசியானது அடங்கவில்லை. உடனே ராமபிரான் அருகில் இருக்கிற துளசியை எடுத்து பரிமாறு என சொல்கிறார்.
உடனே சீதாவும் துளசி எடுத்து பரிமாறுகிறார். அந்த துளசியை சாப்பிட்டவுடன் ஆஞ்சநேயருக்கு வயிறு நிறைந்து ஏப்பமானது வருகிறது. எனவேதான் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை விசேஷமாக சொல்லப்படுகிறது, துளசி சாற்றப்படுகிறது. அதேபோல் வெண்ணையும் அவருக்கு பிடிக்கும். அதேபோல் வடைமாலை ஏன் சாற்றப்படுகிறது என்றால், ராமாயணத்தில் யுத்தத்தின் பொழுது ராவணனுடைய சேனைகளை அடித்து துவசம் செய்து வடை போல் நசுக்கி எறிகிறார். எனவேதான் உளுந்தால் செய்யப்படும் வடையால் அவருக்கு வடைமாலை சாற்றி நாம் எல்லாம் வணங்குகிறோம். அப்படிப்பட்ட அந்த ராமதூதனுக்கு, ராம பக்தனுக்கு, சிரஞ்சீவிக்கு நாளைய தினம் ஹனுமன் ஜெயந்தியானது விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. எனவே நாளைய தினம் அனைவரும் ஆலயங்களுக்கு சென்று எல்லாம் வல்ல அந்த ஆஞ்சநேயரை தரிசித்து அவருடைய அருளை பரிபூர்ணமாக பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த கலியுகத்திலும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் யார் என்றால் அது ஆஞ்சநேயர் என்றுதான் அனைவரும் சொல்வார்கள். இன்றளவும் ஆஞ்சநேய பக்தர்கள் ஆஞ்சநேயர் இன்றும் உயிரோடு இருந்து கொண்டு இந்த கலியுகத்தில் காக்கும் கடவுளாக இருக்கிறார் என சொல்கிறார்கள். எனவே இந்த கலியுக கடவுளாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை தரிசித்து எல்லாவித வரங்களையும் பெற்று வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.